வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருக்கிறது. இதனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் மழைக்கான வாய்ப்பு எந்தெந்த பகுதிகளில் இருக்கிறது என்பதை விவரிக்க இணைகிறார் எமது இணை ஆசிரியர் கார்கே. நன்றி காயத்ரி. வங்கக்கடல்ல ஒரு புதிய நிகழ்வு உருவாகி இருக்கிறது. என்ன அப்படின்னா லோ பிரஷர், குறைந்த காற்றழுத்தமானது உருவாகி இருக்கிறது. இந்த குறைந்த காற்றழுத்தத்தை தான் இப்போ நீங்க பாக்குறீங்க. இது எங்க இருக்கு அப்படின்னா வங்கக்கடல்ல வங்காளதேசத்தை ஒட்டி, அதாவது ஒடிசாவுக்கு அருகே இங்கே நிலை கொண்டிருக்கிறது. சரி, இதனால நமக்கு என்ன பாதிப்புகள் அல்லது என்ன நன்மை அப்படின்றத நம்ம இப்ப பார்க்கலாம். இப்போது நமக்கு தென்மேற்கு பருவமழை, அதனால காற்று இங்கிருந்து வந்து கொண்டிருக்கிறது. இந்த பகுதியில் நிலவக்கூடிய ஒரு சலனத்தால இப்போது நமக்கு மழையும் கிடைத்து வருகிறது. ஸோ தினமும் நம்ம மாலை நேரத்தில் மழையை பெற்று வருகிறோம். அதே போல சென்னை போன்ற பகுதிகள், கடலோர பகுதிகளில் வெயில் தெரியாமல் இருக்கு அப்படின்றது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம். சரி, இப்போ உருவாகி இருக்கக்கூடிய இந்த சிஸ்டத்தின் மூலமாக இது லோ பிரஷரா, குறைந்த தாழ்வு பகுதியாக உருவாகி இருக்கிறது. அடுத்த நிலை நாளைய தினம் ஆழ்ந்த தாழ்வு பகுதியாக மாறக்கூடும். இது அப்படியே மாறி அடுத்தடுத்த தினங்கள் அப்படியே உள்நோக்கி நகரக்கூடும். இது உள்நோக்கி போறப்போ இந்தியாவினுடைய வடக்கு பகுதிகளில் தீவிரமான ஒரு மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே போல கிழக்கு பகுதிகளில் தீவிரமான ஒரு மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஸோ ஏற்கனவே நம்ம வட மாநிலங்கள் வெள்ளத்தில் மிதப்பதை நம்ம பார்க்கிறோம். காரணம் என்னன்னா தென்மேற்கு பருவமழை அதை பூஸ்ட் பண்ற மாதிரி இப்போ வடக்கு பக்கம் இருந்து வந்திருக்கக்கூடிய, அதாவது வடகிழக்கிலிருந்து வந்திருக்கக்கூடிய இந்த தாழ்வு பகுதியானது அதற்கு பலன் கொடுக்கிறது. அடுத்தடுத்த நாட்களில் நமக்கு மேற்கு வங்கமாக இருக்கட்டும், இந்தியாவுடைய மத்திய பகுதிகள் எல்லாம் பாருங்க, நாளைய தினம் 25ஆம் தேதி நல்ல ஒரு மழை இருக்கும். அதே போல 26, 27, 28 வரை இது மத்திய பகுதிகளில் நிலவக்கூடும். சரி, இதனால நமக்கு வரக்கூடிய காற்று இருக்கு இல்லையா, நமக்கு வரக்கூடிய காற்று, இந்த காற்றானது இப்போ பாருங்க, இது இந்த பகுதிகளில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் இருக்கக்கூடிய இந்த காற்றால இப்போதைக்கு மழை பெய்து வருகிறது. ஆனால் சில நேரங்களில் தான் இது அது அருகே இருக்கக்கூடிய மாவட்டங்களான கோவை, தேனி போன்ற இடங்களில் மழை கிடைக்கும். இது இந்த சீசனுடைய நிலவரம். ஆனால் அதை தாண்டி இப்போது இங்கே நிலவக்கூடிய, அதாவது இந்த பகுதிகளில் நிலவக்கூடிய தாழ்வு பகுதியால் இது தாழ்வு மண்டலமாக மாறுவதால் இங்கே முழுவதுமே நமக்கு மாலை நேரத்தில் மழை கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகி இருக்கு. 28ஆம் தேதி வரை மழைக்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரத்தில் கூடுதலாக இதனுடைய சீதோஷ நிலை அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா வெப்பம் அப்படின்றது மிக குறைந்து காணப்படும் அப்படின்ற விஷயங்களை சொல்றாங்க. வெப்பமானது குறைந்த நிலையிலே காணப்படும். இங்கே ஒட்டுமொத்தமாக தீவிரமான மழை இருக்கிறதால மிக குறைந்த வெப்பம் இருக்கு. அதாவது எப்பவுமே சில்லுன்னு இருக்கும் எங்க அப்படின்னா மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில். ஆனால் சென்னை போன்ற இடங்கள் எல்லாம் மழையினுடைய அளவு மற்றும் வானிலையுடைய காரணத்தால வெப்பமே நமக்கு தெரியாது. இன்னும் சொல்லணும்னா ஏசிக்கான தேவையே அடுத்த சில நாட்களுக்கு இருக்காது அப்படின்றதான் இப்போது இருக்கக்கூடிய நிலவரமாக இருக்கிறது. இந்த பகுதி கடந்து போன பிறகு ஆகஸ்ட் 2வது வாரத்தில் புதிய தாழ்வுகள் உருவாகி அதன் மூலமாக மீண்டும் மழைக்கான வாய்ப்பு தீவிரமாகி இருக்கிறது. இதான் இப்போது இருக்கக்கூடிய வானிலை நிலவரம். ட்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.